இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கூல் வரைக்கும் கஞ்சா வந்துருச்சுங்க. சின்ன குழந்தை வரைக்கும் கஞ்சா யூஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு கண் கூட பார்த்துட்டு இருக்கிறோம். அப்படின்னா வந்து நீ வருங்கால தலைமுறை வந்து ரொம்ப கெட்டு குடிச்சுக்கிற வீணாக போகிறதுக்கு உண்டானது இதாக தெரியுது. ஏன்னா அடுத்த தலைமுறை நல்லா இருந்தால் தான் நாடு நல்லாயிருக்கும். ஏன்னா எங்களுக்கு இலவசமாக எதுவுமே வேண்டாம். சட்ட ஒழுங்கு நல்லா இருக்கணுங்க, நீர் மேலாண்மை நல்லா இருக்கணும். இலவசமெல்லாம் எதுவுமே வேண்டாங்க. சட்டம் 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி காத்துட்டு இருக்கோம். தேர்தலுக்கு இன்னும் சில வாரங்கள் தான் இருக்கு. சோ இந்த சூழல்ல திருப்பூர் மாவட்டத்துக்கா இருக்கட்டும் அல்லது ஒட்டுமொத்த தமிழகத்துக்கா இருக்கட்டும் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க எதிர்பார்க்கறீங்க? எந்த இடத்துல வரீங்க? உங்க பேர் என்ன வேலை பாக்குறீங்கன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. வணக்கம், என் பேர் வந்து லோகநாதன். முதலிவாளையம் ஊராட்சி திருப்பூர் மாவட்டம், திருப்பூர் தெற்குங்க. இப்போ நான் முதலிவாளையம் ஊராட்சியில் சமீப காலமாக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பெரிய பிரச்சனை வந்து குப்பை பிரச்சனை ஓடிட்டு இருக்குதுங்க. அதுவோ வந்து சட்டம் ஒழுங்கு வந்து ரொம்பவுமே சீர்கேடாக இருக்குது. ஒரு போலீஸ் வந்து பொதுமக்களுக்கான காவல்துறையே இல்லாமல் அதை சமூக விரோதிகளுக்கு தான் வந்து இது பண்ணுறாங்களோ இல்லையா, பொதுமக்களுக்கு வந்து ஒரு நண்பனாக இருக்கிறது இல்லை. எதுனாலன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் குப்பை பிரச்சனைக்காக போராடும் போது பார்த்தீங்கன்னா எங்களை அடக்கி ஒடுக்கிறதுல வந்து இருக்கிற அவங்களோட வீரம் வந்து சமூக விரோதி மேலே இல்லை அப்படிங்கிறது என்னோட கருத்துங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, எங்களை வந்து அவ்வளோ தூரம் அடக்கி கொண்டே ஜெயிலு போடுறதுக்கு பார்க்குறாங்களோ இல்லையா, அதே போர்ஸ் வந்து சமூக விரோதி மேலே காட்டியிருந்தாங்கன்னா சட்ட ஒழுங்கு நல்லா இருந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கூல் வரைக்கும் கஞ்சா வந்துருச்சுங்க. சின்ன குழந்தை வரைக்கும் கஞ்சா யூஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு கண் கூட பார்த்துட்டு இருக்கிறோம். அப்படின்னா வந்து நீ வருங்கால தலைமுறை வந்து ரொம்ப கெட்டு குடிச்சுக்கிற வீணாக போகிறதுக்கு உண்டானது இதாக தெரியுது. ஏன்னா அடுத்த தலைமுறை நல்லா இருந்தால் தான் நாடு நல்லாயிருக்கும். ஏன்னா எங்களுக்கு இலவசமாக எதுவுமே வேண்டாம். சட்ட ஒழுங்கு நல்லா இருக்கணுங்க, நீர் மேலாண்மை நல்லா இருக்கணும். இலவசமெல்லாம் எதுவுமே வேண்டாங்க. சட்டம் ஒழுங்கு, நீர் மேலாண்மை, இயற்கை வந்து சுற்றுச்சூழல் நல்லா இருந்தால் போதும். சரி, தொடர்ச்சியா நீங்க பேசின எல்லாருமே இங்க திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பத்தி பேசியிருக்கீங்க, குடி தண்ணீர் வசதி பத்தி பேசியிருக்கீங்க, இப்ப சட்டம் ஒழுங்கு பத்தியும் பேசியிருக்கீங்க. சரி, இருக்கக்கூடிய கடந்த காலங்கள்ல ஆட்சி செஞ்சவங்களா இருக்கட்டும், எந்த ஆட்சியா இருந்தாலுமே அவங்க கிட்ட இருந்து எங்களுக்கு ஒரு சொல்யூஷன் இல்ல, தொடர்ந்து நாங்கள் போராட்டங்களை முன்னெடுத்து வரோம் அப்படின்னு சொல்றீங்க. அப்ப புதுசா இப்ப அரசியலுக்கு வந்திருக்கக்கூடிய கட்சிகள் இதற்கான தீர்வு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாங்க. எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலுமே மக்களுக்கு வந்து இலவசத்தை கொடுக்கறத கைவிட்டுட்டு கரெக்டான நிர்வாகத்தில் வந்து கரெக்டாக கவனம் செலுத்தி இலவசம் இல்லாமல் மக்களுக்கு உண்டான தொழில் ஆகட்டும், சட்டம் ஒழுங்காகட்டும், சுகாதாரமாகட்டும், அதை பண்ணாங்கன்னா போதும், மற்றதெல்லாம் தன்னை போல் நடக்கும். இலவசம் யாருமே கேட்கலிங்க. இலவசம் கொடுத்து குட்டிச்சுவராக்கணும் தான் மிச்சம். மது இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணி கண்ட்ரோல் பண்ணாலே சட்டம் ஒழுங்கு கிட்டத்தட்ட கண்ட்ரோலுக்கு வந்துருங்க.